மிக மென்மையானது. நீங்க தச வாயுக்களையும் தச நாடிகளையும் இயக்கும் போது இப்போ இதுதான் ஒரு ஒரு உருளையா ஒரு ஊசி இருக்கு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க கூடி ஒரு கோல் இருக்கும் குழந்தைங்களா. நீங்க அத உண்மையிலே நீங்க வந்து கடைஞ்சது நல்லா கடைஞ்சு, இப்போ ஒரு நூல் எடுத்துக்கிட்டு அந்த ஊசி அந்த இதுக்குள்ள கோர்ப்பீங்க. தையலுக்கு ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு ஊசியில பூ கோர்க்கவோ, துணி தைக்கவோ பொறுக்குறீங்க வச்சுக்கோங்க. அதுல சைடுல பொறுப்பீங்க. ஊசிய சைடுல பொறுப்பீங்க. இந்த ஊசிக்கு வந்து அடிப்பகுதியில கோல் வரும். அப்ப இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஊசி நூல இந்த பக்கமா நுனி இழுத்துட்டு நம்ம இழுக்கணும். இது இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு உள் வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா க்ரோஸா உள் வாங்கிக்கோங்க. அப்புறம் இது எனக்கு அனுபவப்படணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. சரியா? இப்ப இது வழிய அந்த ஊசி பண்ணோடனே அதுவே இதாக்கிடும். அந்த நூல் இழையே மேல் நோக்கி போய்விடும். இதுவரைக்கும் நீங்க அதை பார்த்திருக்க முடியாது தானே. ஒரு இதுல இருந்து நம்ம இழுப்பு விசை இழுத்தாதானே வரும். அது மேல் நோக்கி இழுக்கக்கூடிய இழுப்பு விசை. அப்ப நீங்க கடைய அந்த சூடு தணிஞ்சிச்சுன்னா தெர்மாமீட்டர்ல பாக்குறீங்க. காய்ச்சலுக்கு வாயில வச்சோ, அக்குள்ள வச்சோ, தொப்புள்ள வச்சோ, எங்க ஒரு இடத்துல உடல்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் என்னன்னு காட்டும். அப்படி காட்டிட்டு நீங்க அதை உருவிட்டு இப்படி விட்டீங்கன்னா போதும், அது யதாஸ்தானத்துக்கு வந்து நம்ம காய்ச்சல் இல்லைன்னு பார்க்க முடியாது. அப்போ அதை மெதுவா உருவி அப்புறம் மெதுவா பார்த்துட்டு அதுக்கு தண்ணியில முக்கிய போதும். அதான் ப்ராசஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த அந்த ஹோல் வழியா போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய எண்ணமோ அல்லது சிந்தனையோ இவ்வளவு நேரம் போச்சுன்னா அது யதாஸ்தானத்துக்கு வந்து திரும்ப அதை கடையிறதுக்கோ அது உள்ள போறதுக்கோ அது யுகம் கூட ஆகலாங்க. அதனாலதான் எல்லாம் கதறி அழுதுருக்குறாங்க. நிரந்தரமா அருளு, பிரியாத அன்பு அருளு, சாயாத அன்பு அருளு அப்படி கதறி துடிச்சிருக்கிறாங்க. இப்ப நாம வந்து அந்த அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இந்த தச வாயுக்களையும் தச நாடிகளையும் நான் என்ன செஞ்சா நான் வந்து வருவேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதுல வந்து சொல்றாரு. பழிவந்த சிந்தையோடு நின் பலன் கண்டு இந்த சுடுமனை ஆற்றல் மேலெழுவதை கண்டும் நீங்க கேட்டீங்கல்ல, நானும் சுடுமனை நான் கண்ட பின் அப்படின்னு. பழிவந்த எனக்கும் சுடுமனை எழுந்துருச்சா, எனக்கும் இது கிடைச்சிருச்சா, சுடுமனை நான் கண்ட பின் கண்ட பின் உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேன். உன்னுடைய கடல் அனுபவம் கால அனுபவம் கண்ட பின்னும் நான் வெளிவரலையே. வெளிவரல. எங்க வெளிவரல? அந்த ஊசிக்குலை வெளியே நீங்க எழுப்பீங்கல்ல, ஒரு போர்ஸ் மேல இருந்து எழுப்பீங்க, அது வந்து வரல. அப்ப நான் எங்க ஓட்ட விட்டேன், எந்த இடத்துல எனக்கு வந்து நான் ஸ்லீப்பானேன், எனக்கு நீ சொல்லணும். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்து
அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். அதுல உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தடைப்படும் அப்படிங்கிறதுனால நான் சொல்லல. நான் உங்களுக்கு தெளிவா சொன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. சப்ஜெக்ட் அகண்ட பரந்த சப்ஜெக்ட். ஆனா அதை நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிட்டு சில சரியை சில கிரியை செய்தா போதும். ஏன்னா கலிகாலத்துல அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு ராமாயணம் படிக்கும்போது நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். ராமருடைய சன்னிதானத்துக்கு ஒரு குழந்தையை தூக்கிட்டு போட்டு தகப்பன் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை, அவன் ஒரு பாவம் அறியாத குழந்தை, அவன் செத்து போனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கிறார் ஒரு அந்தனர். ராமர் சொன்னாரு, நான் நல்லதான் அரசாட்சி பண்ணேன் அப்படின்னு. அவரு என்ன நடந்ததுன்னு பார்த்துக்குவாங்கன்னு உலக மக்கள் அனுப்புறாரு. அப்போ தகுதி இல்லாத சிலர் தலைகீழ கொஞ்சிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவமும் தவமுடையாருக்கே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த யுகத்துக்கு இன்னாதான் தகுதி செய்யணும் அப்படின்னு இருக்கு விதி. அப்ப அவர் சொன்னாரு, நீ தவத்தை விட்டுருப்பா, உனக்கு இது பொருத்தம் இல்லை. இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் ராமர் காலத்துல இருந்தோம்னா நம்ம சிரச்சேதம் பண்ணப்பட்டிருக்கோம். ஒரு ஒரு யுகத்துக்கு முன்னால நம்ம இருந்திருந்தோம்னா கட்டாயம் சிரச்சேதம் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ ராமர் சொல்றாரு, இல்லப்பா தகுதியுடையவர்கள் நம்ம தவம் பண்ணணும், தகுதி இல்லாதவருக்கு தவம் பண்ணக்கூடாது, தவமும் தவமுடையாருக்கே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தவம் இல்லாதவர்கள் மேற்கொண்டால் என்ன அப்படின்னு அடுத்த கேட்டா, தவம் இல்லாதவர்கள் மேற்கொண்டால் அது அவம் அப்படின்னு சொல்றாங்க. அது நாட்டுக்கு 3 வேளை 3 மாதம் 3 மழை பெய்யும்னா அது பெய்யாது. இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். பலவிதமான இருக்கு. நாங்க எங்க ஜீவ சுதந்திரம் இது தலையிடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு ஆளாளுக்கு ஒரு மீட்டிங் போட்டு இந்த சேனல் அந்த சேனல் அந்த சேனல் ஜீவ சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது அப்படிலாம் அந்த நேரத்துல யாரும் கேட்காது இல்லை. அவங்களுக்கு கேட்க தெரியலையே என்னவோ எனக்கு தெரியல. அப்ப கேட்கல. இவர் அட்வைஸ் பண்றாரு, நீங்க முடிஞ்சா இந்த நாட்டுல அது உங்களுக்கு இந்த சுதந்திரம் இல்லை, நீங்க வேணா வெளிநாட்டுக்கு போங்க, உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியமும். நான் அதெல்லாம் போக மாட்டேன், என் நாட்டுக்குள்ளதான் பண்ணுவேன். சரி சரி அந்த அடியை அது அப்ப நடந்த ஒரு நிகழ்வு. எதுக்காக சொல்ல வரேன், அப்போ அவர் சொன்னாராம், கலிகாலத்தில் யார் வேண்டாம் எதை தூக்கி வச்சுக்கிட்டாலும் ஆடுங்க. பிரணாயமும் ஆடிக்கோங்க, அல்லது வாசி யோகம்னு ஆடிக்கோங்க, அல்லது தேவாரம்னு ஆடிக்கோங்க, திருவாசகம் எதை வேணா தூக்கி வச்சு நீங்க ஆடிக்கோங்க. உங்களுக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் கலிகாலத்துல. அப்புறம் வேதவியாசர் ஒரு சுதந்திரம் கொடுக்கிறார் கலிகாலம். என்ன சுதந்திரம்னா, எல்லா விதமா சுய கட்டுப்பாடும் இருக்கிறவங்கதான் கிரேதா யுகத்துல தவத்துக்குரியவர்கள். அவங்க தப்பே செய்யாதவங்க, அதனால அவங்கள பத்தி இது இல்லை. பாபர யுகத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்க பதி இந்த பதி கொஞ்சம் கலைகள் வந்துருக்கு. ஏன்னா அது கலியுகத்துக்கு சமீபமா வந்துருச்சு இல்லை. பக்கத்துல கலியுகம் வரும்போது அதுல கொஞ்சம் கலந்துருது. கலியுகம் மேன்மையுடையது. அதுல ஆண் பெண் பேதம் இல்லாமல் சகலரும் எல்லா இதையும் நம்ம மேற்கொள்ளலாம். அதுல அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் தரப்படுகின்றது அப்படின்னு வேதவியாசர் ஒரு செய்தி சொல்றார். அதன் அடிப்படையிலும் சரி, ஒரு ராமர் சொன்னதன் அடிப்படையிலும் சரி, இந்த யுகத்துக்கு நம்ம யாருனாலும் நம்ம எந்த கொள்கைகளைனாலும் சகலகலாவலி மாலையா, அபிராமி அந்தாதியா, தேவாரமா, திருவாசகமா, மகாபாரதம், இன்றைக்கும் கூட உபய வேதாந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு குருநாதருக்கு கீழே தேவாரம், இப்ப நம்ம தேவாரம் திருவாசகம்னு சொல்றோம்ல, அவங்க திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தை ஒரு குருநாதருக்கு கீழே படிச்சுட்டு தான் விளக்கம் சொல்லணும். நாமளா சுயமா விளக்கம் சொல்லக்கூடாது. இன்றைக்கும் இதுல வைணவத்துல அப்படிதான் சம்பிரதாயம் இருக்கு, மாறல. நம்ம தேவாரம் திருவாசகம் நம்ம சகலமும் யாரும் நம்மகிட்ட வேற மணிவாசகெல்லாம் காப்பி ரைட் கேட்க போறது இல்ல, திருமூலர் காப்பி ரைட் கேட்க போறது இல்ல.
அது நமக்கு ஒரு சுதந்திரம். அப்புறம் அந்த வைணவர்கள் மாதிரி நம்மள வந்து டாமினேட் பண்ணி ஏன்டா உன் சொந்த கருத்தெல்லாம் போய் அதுல திணிக்கிற அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரும் இல்லை. இப்ப வந்து ஆஹ் திருவாசகம் ஒரு யோக விளக்கம் அப்படின்னு நான் ஒரு புக்கு போட்டிருக்கேன். ஏன்னா யாரு இது வரைக்கும் நீ எப்படி யோக விளக்கம் போடுவ அப்படின்னு கேட்டது இல்லை. எல்லாருமே அது வந்து சரியை கிரியைன்னு சித்தாந்த சைவத்தை தொட்டுத்தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. நீ ஏன் வந்து யோக விளக்கம்னு போட்டாதான் 1000 புக்கு போட்டு ஃப்ரீயா கொடுத்துட்டேன் அந்த 1000 புக்கையும். அது யோகம்னு தெரியட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். திருவாசகத்தின் மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உழைக்கல, அது வேற விஷயம். 658 பாடல் எனக்கு பாராயணமாவும் தெரியாது, சொல்ற பேச்சுக்கு. இப்ப வந்து அதனால என்ன, கலியுகத்துல இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறதுனால ப்ரிஃபரன்ஸ் நமக்கு உண்டு. அதனால நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசலாம். யோகத்துல எங்க வேணாலும் நின்றுட்டு நம்ம பேசலாம் அப்படிங்கக்கூடியது வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இப்ப நான் வந்து எதுக்கு வரேன், காலையில இந்த சுழிமுனை கண்டபின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது வந்து மணிவாசக பெருந்தகைங்கக்கூடிய பெயரால் ஒரு அன்பர் எழுதியிருக்கிறாரு. இப்போ நம்ம சங்கத்திலேயே மாணிக்க வாசகர் அப்படிங்கக்கூடிய பிள்ளைங்க 5 பேருக்கும் மாணிக்க வாசகர்னு பேர் வச்சு சங்கத்து பிள்ளைங்களுக்கு. அப்போ ஏதோ ஒரு மணிவாசகர் பேர்ல ஆர்வம் கொண்ட ஒரு அன்பர் இந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் திருவாசகம் எழுதிய மணிவாசகர் தான் ஒரு யோக நூல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நிறைய அன்பர்கள் எங்கிட்ட விளக்கம் கேட்டாங்கிறதுக்காண்டி விளக்கம் சொல்லியிருக்கேன். அது வந்து மாணிக்க வாசகர் என்னும் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த நம்மளுடைய ஒளிவண்ண திருமேனி பெற்றவர் எழுதல. ஆனா அவர் வந்து எல்லா பாடல்லையுமே காதலையும் சரி யோகத்தையும் சரி கலந்து கொடுத்திருக்கிறார். இறைவன்கிட்ட போய் கேட்கிறார் திருவாசகத்துல ஒரு இருவேன் செவ்வாய்க்கு உருகுக்குவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் எங்குற்றான் என்று வாடுவேன். அவர் சொல்றாரு நான் ஊடுவேன் செவ்வாய்க்கு உருக்குவேன் அப்படிங்கிறாரு. காதலுடைய உச்சத்துல நின்று பாடுறாரு இதுல. அப்ப தனியா காதலுக்குன்னு ஒண்ணு பாடணும்னு அவசியமே இல்லை. அவருடைய பாடல் எல்லாத்தையும் சொல்ற. இன்னொரு இதுல சொல்றாரு, கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் திட்டார் மதிப்புடை சொல் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டிட்டான். அவன் என்னடா செஞ்சான், என்ன செஞ்சான்னு காட்டாதனை எல்லாம் காட்டி தாள் காட்டி சிவம் காட்டி தாள் தாமரை காட்டி நாட்டார். திருடி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவன் காட்டாதனை எல்லாம் காட்டினான் அப்படின்னு எங்க வந்து சொல்றேன். பொம்பளைங்க பேசுவாங்கல்ல, ஒரு அக்கா தங்கச்சின்னு இல்லாதவங்க மதினி சமந்தி பாட்டி மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ல, கேட்டாயோ தோழிக்கு என்ன ஒருத்தன் ஏதோ ஒரு பண்ணிட்டான், என்ன பண்ணனா அப்படின்னா தான் ஊருமும் கலையுமே. நீ என்னடி பண்ணா வீட்டா மதிப்புடை சூழ் தென்னன் பெருந்துரைன்னு ஒரு அனுபவம் இருக்கு. மெதுவா வாங்க, தென்னன் பெருந்துரைன்னு ஒரு அனுபவம் இருக்கு. இறைவனுடைய 5 முகத்துல அது ஒரு முகம். அங்க கூட்டிட்டு போனானா அந்த அருளனுபவத்துக்குள்ள போன உடனே நான் அங்க போய் தொப்பரம் விழுந்துட்டேன். அந்த அருளனுபவ குழிக்குள்ள கருங்குழி, அந்த கருங்குழிக்குள்ள நான் துவக்கடின்னு விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்ன நடந்தது, அவன் வந்து அந்த அந்த கருங்குழிக்குள்ள விழுந்த உடனே எனக்கு என்ன செய்யனே தெரியல. தாள் காட்டி தாள் தாமரை காட்டி சிவம் காட்டி, அவன் எனக்கு என்னெல்லாம் காட்டினான்னு எனக்கு சொல்ல தெரியல. நாட்டா அப்போ அதுக்கு பிறகு தெரியலையம்மா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலையே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி இப்ப வந்து நாட்டார் வாரிசு ஒரு அமைச்சனா இருந்தவன் என்ன இப்படி தருமா, ஓடுங்கவந்தியுமே உறவென்றுட்டு ஒரு சின்ன கவினத்தை பச்சுக்கிட்டாரு. கையில ஒரு ஓடு வச்சிருக்கிறாரு. எனக்கு இதான் இன்பினிட். என்ன இறைவன் மட்டுமா இன்பினிட், எங்கிட்ட இருக்கிற சொத்து இன்பினிட் தான். அப்ப அத்தனை சைவர் நம்ம போட்டுக்கலாம், எத்தனை சைவர் போட்டணும் அத்தனை போடும். அப்படி வாழ வேண்டிய என்னையா ஓடுங்க வந்தியுமே உறவென்றுட்டு இருக்கான், என்ன இருக்கிறான் அப்படி அப்படி கேக்குறாங்களா? அப்படி கேட்கும்போது நீங்க எல்லாம் விலைக்கு தெரியாத மனுஷன். நாடவர் நத்தம்மை ஆர்ப்பார் நாட்டார் நிலை செய்ய நாம் வேலை விடைத. நாங்கெல்லாம் நீ எத்தனை பிறகு எடுத்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியுமா? இதை கண்டுபிடிக்க முடியுமா?
இதை கண்டுபிடித்த அறிஞர்களுக்காக வேண்டி இறைவன் எப்படி இறங்கி வந்து ஏன்று கொண்டான் அப்படிங்கிற ரகசியம் தாங்க இந்த யோகமா இருக்கட்டும், துர்வாசகமா இருக்கட்டும், தேவாரமா இருக்கட்டும், சகலகலாவதியுமா இந்த இந்த அருகுணவை துடிச்சவர் அந்த எப்படியாவது இந்த அருளுக்குள்ள மூழ்கிட மாட்டேனா, எப்படியாவது இந்த கருங்குழுக்குள்ள நான் மூழ்கிட மாட்டேனா, இந்த கருந்துளை என்னை விழுங்கிக் கொள்ளாதா அப்படின்னு ஏங்கி அடியவர்களுக்கான அனுபவம் தான் இந்த திருவடி பேர் இது. இறைவனுடைய திருவடி வேணும், திருவடி வேணும்னு எல்லாரும் கேட்டாங்க. இறைவனுடைய திருவடி அனுபவம் எனக்கு வேணும். அந்த அனுபவத்துக்குள்ள நான் நுழையணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இறைவன் கேட்டான் கண்ணப்ப நாயனாருடைய திருவடி. கண்ணில் ஒளிவதோர் ஒரு ஞான ஊற்று கண்ணது. கண்ணில் ஒளிவதோர் நான் கேண்டா உன் அன்புக்கு எல்லையே இல்லையப்பா. உன் அன்புக்கு எல்லையே உன் திருவடி என் கண்ணுல பதிடா. நான் வந்து நான் வந்து அதை பெற்றுக்கொள்கின்றேன்னு இறைவன் வந்து கேட்கிறேன். நீங்க இதுக்குள்ள போய் பார்த்தாதான் அந்த அருள் அனுபவத்தை பற்றி உங்களுக்கு புரியும். மெய்ஞான நிலை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார்னு ஒரு கதை சொல்றாங்க. அண்ணப்ப நாயனார் கதையை எம்பிரான் எழுதுறான். அவனுடைய திருவடி அனுபவத்தை இவர் வாங்கிட்டார். இவர் எல்லாருக்கும் திருவடி அனுபவம் அந்த கருந்துளை அனுபவத்தை நம்மளுடைய கண்ணுக்குள்ள கொடுக்குறாரு. குந்திக்கமலத்துல கொடுக்குறாரு. மார்க்கத்தில் வைக்கும் காலை பிடித்து நெஞ்சில் கண்ணில் சிரசில் வைக்கிறதுக்கு பதிலா அவரு கண்ணப்ப நாயனாரா இப்படி மாதிரி வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு மனிதன் அன்பு செய்தால், ஒரு மனிதன் பிரத்தியாரை நேசிக்க செய்தால், ஒரு மனிதன் எல்லா உயிர்களையும் சமமான அன்பு கொண்டால் இறைவன் இறங்கி வந்து ஒரு தவச்சாலையை கட்டி கொடுக்குறாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு மேல வந்து இந்த தவச்சாலையை காணும் அப்படின்னாங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தனித்தனி சுவர்லாம் எழுப்பி வச்சுக்குவாங்க. நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை சிங்கப்பூர்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல அந்த சிங்கப்பூர் கதையெல்லாம் நம்மகிட்ட சொன்னாரு. அவர் அங்க வந்து இந்த ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொன்னாரு. அம்மா இத்தனை அடி உயரம் இத்தனை அடி நீளத்துக்கு இந்த ஹால் தேவை அப்படின்னா நாங்க எல்லா கான்கிரீட் அங்க எல்லாத்தையுமே போட்டு வந்துருவோம். அங்க இருந்து கிரேன்ல கொண்டுட்டு வந்துச்சு டன் டன் ஒரே நாளையில வீடு கட்டியாச்சு. இது கிரகப்பிரவேசம் ஆயாச்சு. புதுமனை பூங்கலாம் ஒரே நாளையில அங்க வச்சு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்ல. எத்தனை அடி நீளம் எத்தனை அடி ஆகலாம் அவங்க பணம் ஃபிட் பண்ண வேண்டியதான். எப்படி ஒரு கதவு நிலைகளை ஃபிட் பண்ணாங்களோ அது மாதிரி அது மாதிரிதான் அங்க செய்வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து இறைவனுடைய அருளாரமுத பொலிவு நம்மளை வந்து அந்த மாதிரி திடீர்னு ஒரு உயரிய நிலைக்கு கூட்டிட்டு போகும். திடீர்னு ஒரு அருளனுபவ நிலைக்கு கூட்டிட்டு போகும். நமக்கு ஒரு யாகசாலை அமைச்சு சித்தாப்பான்னு அவன் எங்க இருந்து கூட்டிட்டு வந்து அப்படின்னு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இன்னும் போன வருஷம் வரும்போது இது இல்லையம்மா இன்னைக்கு ஒரு அன்பர் வந்து கேட்டார். இது முன்னாடி இங்க இருக்கும். அப்ப நான் அந்த சிங்கப்பூர் அன்பர் சொன்னேன். எனக்கு பெரிய ஆர்கிடெக்ட் இல்ல நம்ம ஐயா. அவர் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் பார்க்க முடியுமா? அவன் வந்து மயன் அவன் இவங்களுக்கெல்லாம் வந்து வித்த கத்துக்கிட்டவே நம்ம ஐயா தானே. அவன் சகல கலைகளுக்கும் நாயகன். ஆடல் வல்லான் வந்து பெரிய நடராஜன். அவன் கலைகளுக்கு நாயகன் தானே. எல்லாத்தையும் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம். எப்படி அங்க ஒரு சோறு இங்க ஒரு சோறு மேல கூரை எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஜம்மன் நம்ம அதை உட்காந்துச்சு. நான் இன்னைக்கு மத்தியானம் போய் அங்க போய் இருந்தேன். எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சுட்டாங்க. அற்புத தெய்வம் இதனில் மட்டும்தோ. அற்புத தெய்வம் வந்து நம்ம என்னன்னு சொல்ல அந்த ஆர்கிடெக்ட் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன், குளிமுனை அனுபவம் என்பது உங்களுக்கு இந்த அன்பு மூலமாவே கிடைக்கும். இந்த உயிரிறக்க பண்பு மூலமாவே கிடைக்கும். இறைவன் முன்னால போய் நீங்க அழுவது மூலமாகவே கிடைக்கும். இறைவன் வந்து இறைவன்கிட்ட போய் நான் இத்தனை காலம் எதுக்கோ அழுதேன். எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கெல்லாம் அழுதேன் நான் இறைவன் முன்னால. இப்ப நான் உனக்குன்னு அழுகுறேன். உன்னை எனக்குள் பெற்றுக்கொள்வதற்கு நான் அழுகுறேன் அப்படின்னு சொன்னா கண்ணப்பனாருடைய திருவடியை அவர் கண்ணுல வாங்கிக்கிட்டாரு. இந்த கண்ணில் பெறுவதான ஒரு ஞான ஊற்று சொன்னீங்களா, சுழுமுனை கண்டபின். அந்த சுழுமுனை ஆற்றல் வந்து நமக்குள்ள என்னென்ன அருள்நிலையை காட்டித்தர முடியுமோ அவ்வளவு அருள்நிலையும் காட்டித்தர விட்டது. இப்ப நான் உங்களுக்கு மீண்டும் சொல்ல வரேன். நீங்க இப்ப மணி என்ன 7:18 குழந்தைங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். 7:18. சரி. 7:18 குழந்தைங்களா. நான் 8 மணி வரைக்கும் சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்க சொன்ன பிறகுதான் நான் சப்ஜெக்ட் குள்ள நுழையும்.
ம்? எல்லாமே சொன்னாங்களா? 1, 2 பேர் தான் சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா சாயங்கால டைம் நான் உங்களுக்கு என்னால சொல்ல முடியும். கான்டாக்ட் டைம் வந்து நான் கான்சியஸா இருக்கிறதுனால சொல்ல முடியும். சரியா? இப்ப நான் சொல்றேன். துணிமுனை ஆற்றல்னா என்ன அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் சுழுமுனை கண்டபின் நான் வந்து உற்றார்கள் என்ன, ஊர்கள் என்ன, பேர்கள் என்ன அப்படின்னு. நீங்க இழக்க வேண்டாம். அவங்கள உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க இழந்து போகணும். என்னை நீ விட்டு போடா அப்படி இப்படிலாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இப்ப நீங்க தனிமையில இருந்து நல்லா ரசிச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா உள்வாங்கிக்கோங்க. தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க கேளுங்க என்கிட்ட. அம்மா எங்களுக்கு புரியல. நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு புரியலம்மா. நீங்க இன்னொருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் தியரியா, அதாவது ஒரு அது என்ன ப்ரோஸ், அது தியரிங்கிறதுக்கு என்ன சொல்ல சுத்த தமிழ்ல கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். ஒரு பாட புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்க மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அது எப்படி அப்படின்னு நம்ம உலகுத்தி அந்த அடுப்ப முத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் உலக வச்ச பிறகு தண்ணி போடுற அரிசியை போடுறோமா, உலக வைக்கிறதுக்கு முன்னாலே போடுறோமா, குக்கர்ல போட்டு வேக வைக்கிறோமா, மண்பானையில போட்டு வேக வைக்கிறோமான்னு பிற பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேக்காட்டு பண்பு இருக்கு. நான் மெதுவா சொல்றேன். இப்ப நாடும் சுழிமுனை நான் கண்டுகொண்ட பின் சுழிமுனையை நான் நான் கண்டுகிட்டுவேனா, கண்ட பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. சுழிமுனைனா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் வந்து அம்மா எனக்கு சுழிமுனையில வாசி ஓடுன அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் சொல்றாங்க ஜனங்கள், அம்மா எனக்கு சுழிமுனையில வாசி ஓடுச்சுமா. சுழிமுனைன்னு என்னன்னு புரிஞ்சுக்க குழந்தைங்களா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். 51 அக்கரங்கள் நம்மளுடைய மூலாதாரத்தில் உள்ளது. 51 அக்கரங்கள்னா எழுத்துக்கள். இந்த 51 எழுத்துக்கள் தான் நமக்கு வந்து எதுவாக மாறுகின்றது அப்படின்னா, இப்ப அகரகலை, உகரகலை, மகரகலை, விந்துகலை, நிரோதினிகலை, அப்படி ஒரு 16 கலைகள் இருக்கு. இதுல அந்த 16 கலைகளுடைய உள்ளார்ந்த அர்த்தமா போனா அது 64 கலைகளா இருக்கு. இப்ப வரைக்கும் நான் என்னங்கிறத நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, அந்த கலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எதுல சொல்லியிருக்கிறேன், திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறேன். சந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க. அந்த சந்திர யோகத்துல இதை விரிவாக்கமா போட்டிருக்காங்க. அதையும் நான் வந்து திருமூலரோடு பயணிச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் மேக்சிமம் நான் வந்து உங்களுக்கு புரியுதா மாதிரி சொல்ல முயற்சி பண்றேன். 51 அட்சரங்கள் நம்ம உடம்புல இருக்கா, மூலாதாரத்துலதான் அவைகள் புரிகின்றது. இது கூட சூரியகலை, சந்திரகலை, நட்சத்திரகலை, அக்கினிகலை, 4 கலைகளும் அங்கு இருக்கு. சரியா? இந்த 51 அட்சரங்கள் அங்கதான் இருக்கு. அங்க நட்சத்திர கலை முதல் கலை, அதுக்கடுத்து அக்கினி கலை 2ஆம் கலை, அதுக்கப்புறம் சூரிய கலை 3ஆம் கலை, 4வது கலை தான் சந்திரன். அதனுடைய இடங்கள் எங்க இருக்கு, இவைகளுடைய இடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அக்கினி கலை அது எங்க இருக்கு அப்படின்னா மூலாதாரம் தொடங்கி தொப்புள் வரைக்கும் இருக்கு. தொப்புள்னா நாபிக் கமலம் இருக்கு. மூலாதாரம் தொடங்கி நாபிக் கமலம் வரைக்கும் அக்கினி கலை உள்ளது. நாபிக்கமலம் தொடங்கி தொண்டக்குழி வரைக்கும் சூரிய கலை, அதாவது இது சூரிய கலை உள்ளது. தொண்டைக்கு மேல உச்சந்தலை வரைக்கும் சந்திரகலை, உச்சந்தலை தாண்டியும் போகக்கூடிய சந்திரன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க கண்ணே? இத நம்ம அம்மா அவையம்மா சொல்றாங்க, 3 மண்டலத்தில் முட்டிய தோனின். 3 மண்டலங்கள் எங்கே முட்டும்? 3 மண்டலங்களும் எங்கே முட்டும்? அக்னி மண்டலம், நட்சத்திர மண்டலம் மூலாதாரத்திலே ஸ்டேட் பேக் ஆயிருக்கு. அதுக்கு அங்கே இருந்துக்கும். அது வந்து இத தூண்டி விடக்கூடியது. உங்க பாஷையில சொன்னா டெம்ப்ட் பண்ணக்கூடியது. டெம்ப்ட் பண்ண, அதாவது உங்களுக்கு புரியணும்ல, தூண்டி விடக்கூடியன்னா உங்களுக்கு என்னன்னு புரியாதுங்கிறது சொல்லுங்க. ப்ரோவோக்கிங் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நீங்க உபயோகிப்பீங்க. அது வந்து அந்த 64 51 அட்சரங்கள், இப்ப மீண்டும் சொல்றேன், 51 அக்கரங்கள், நட்சத்திர கலை, சூரிய கலை, இல்ல அக்கினிகலை, நட்சத்திர கலை, அக்கினிகலை, சூரியகலை, இது மண்டலம். 3 மண்டலங்களாக சொல்றாங்க. அக்கினி மண்டலம். இப்ப இந்த 51 அட்சரங்களையும் நாம வந்து பிரித்து விடணும்.
எப்படி குளிக்கிறது? ஓங்காரம் மூலமாக கொடுக்கலாம். ஓங்கக்கூடிய துணிய சொல்லணும். வேதங்கள் எல்லாமே ஓங்காரத்தை நம்ம சத்தம் போட்டு சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லுது. 2ஆம் தடவை பெண்களுக்கு ஓங்காரம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. வேதங்கள் கட்டாயம் வைணவம் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லும். பிரணவம் அப்படின்னு அது உச்சரிக்கும். ஓங்காரம்னு கூட உச்சரிக்காது. நம்ம மணிவாசக பெருந்தகை ஓங்காரத்தின் உள்ளொளி, ஓங்காரத்தின் உட்பொருளை ஐம்பத்திற்கு அறியவாறு ஆர்வருவார் அச்சோவே அப்படிங்கிறாரு. ஓங்கார சிவபுராணத்திலையும் அதை சொல்றாரு, நிறைய புராணத்திலையும் அதே சொல்றாரு. இந்த ஓங்காரத்தை பற்றி மணிவாசகர் 2 இடத்துல சொல்றாரு. ஓங்காரமாய் நின்ற சிவபுராணத்துல சொல்றாரு, அங்க ஓங்காரத்தின் உட்பொருளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஓங்காரங்கக்கூடிய எழுத்து மூலமா நீங்க செய்யலாம். இந்த 51 அக்கரங்களை டெம்ப்ட் பண்ணக்கூடிய வேலை. அப்படி இல்லை அப்படின்னா சரயோகம்னு ஒரு யோகம் இருக்கு. சரயோகம்னு ஒரு யோகம் இருக்கு. இடது நாசி வழியே இப்ப 3 நாட்கள் இடது நாசியில ஓடணும், 3 நாட்கள் வலது நாசியில ஓடணும். வியாழக்கிழமை மட்டும் வலது புறைக்கு ஒரு நாள், இடது புறை மாற்றி வரும். இதுல இந்த இந்த சரத்தை 3 நாளைக்கு இடதுகளைன்னா இடதுகளிலே ஓட விடணும். அது என்ன ஆகும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்மளை அறியாம இப்படி மாத்திடுவோம். அப்படி மாத்தின உடனே கலை மாறிடும். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இப்படி மாறிடும். அப்புறம் கலை மாறிடும். அதுவே ஆட்டோமேட்டிக். இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்க ஒரு ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கோம். நாங்க சுவிட்ச் போட்டோம்னா அது ஆயிடும். இடம் உடம்புல நான் எத்தனை யுகமாக நான் எத்தனை ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட் பொறுத்து உன்னை பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கேன்டா. உன் வாசி இங்க மாத்தினா அங்க மாத்துவேன், அங்க மாத்தினா அங்க மாத்துவேன். நைட்ல மூக்கடைச்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன், வலது நாச்சு வழிய மூச்சு போக சிரமப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் புரண்டு படுத்தோம்னா அந்த நாச்சு பிரியப்பாயிரும். இந்த ராசி அடைச்சிருக்குன்னா அந்த பக்கம் புரண்டு கொடுத்தா இது பிரியப்பாயிரும். நான் பிரியா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேங்கண்ணே, நீ உனக்கு அதை புரிய தெரியலையடா. ஆண்டவன் அவளை பார்த்து மெல்ல நகும் அப்படிங்கிறார். இறைவன் நம்மளை பார்த்து மெல்ல நகும் அப்படிங்கிறார். இதுல திருவாசகம் தான் சொல்லுது கண்ணு, திருவாசகம் தான் சொல்லுது. நம்மளை எனக்கு தெரியல தங்கம், நம்ம களி வந்த சிந்தைகளும் என் கடல் கண்டும், இது திருவாசகத்துல உண்டான ஒரு வாசகம் தான். களி வந்த சிந்தையுடன் நின் கடல் கண்டு கலந்து அருளை வெளிவந்திலேனே. இப்போ இறைவன் பலதரப்பட்ட முறையில் இந்த உயிர்களை ஆட்கொள்ளுவதற்கு பலதரப்பட்ட, அவன் வண்ணம் இல்லாதவன், வடிவம் இல்லாதவன், அவன் எதுவுமே இல்லாதவன், எங்கும் நீக்கமர நிறைந்தவன். அவன் நமக்காக உருவம் தாங்கினான். உருவம் தாங்கி எந்தெந்த உயிர்களுக்கு என்னென்ன பக்குவத்துல, இப்ப மணிவாசகருக்காக வேண்டிய பல உருவத்துல வந்தான்ல. அவன் குதிரை சேவகனாக வந்தான் மணிவாசகருக்கு, அந்தணனாய் ஆண்டு கொண்டாருனான். பாதி மாதனும் கூடிய பரனாய் வந்தான். நிறைய சொல்றாரு அவர். மணிவாசகருக்கு ஏகப்பட்ட திருக்குளங்கள் காட்டி ஆண்டு கொண்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருக்குளத்துல ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம அப்பர் சுவாமிகள் எடுத்தானா பொதிசோறு சுமந்துட்டு வந்தார், சோத்து முட்டை கொண்டுட்டு வந்தார். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, மீசோல நான் போன் பண்ணி வர சொல்லணும். மீசோ ஏன்னா மீசோவா, மீசோ தானா? மீசோல நீங்க எங்கேயுமே போன் பண்ண வேண்டாம் ராஜா. நம்ம உணர்வு பேருணர்வுல நம்ம மனசை வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம சாப்பாடு சுமக்க கடமைப்பட்டேன். சுமந்திருக்கான், எனக்கு சுமந்திருக்காங்க. எங்க இருந்தாலும் அவன் அதுக்கு கடமைப்பட்டான். நம்ம போனே பண்ண வேண்டாம், ஆர்டர் கொடுக்க வேண்டாம். என் உடலுக்கு இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னு கொடுக்குறாங்க. நம்ம லோல என்னையெல்லாம் சிரிக்கிறீங்க, தப்பா சொல்லித்தானா? இல்ல, சுந்தரருக்கு சொல்லியிருக்கிறாங்க. சுந்தரருக்கு அன்ப பொதிசோறு இருந்த நண்பொழுதும் நடக்கும் வண்ணை பதம். அன்பருக்காக வேண்டி இதெல்லாம் பொதிசோறு சொன்னது. அதை விடுங்க, பொண்டாட்டி தேவைன்னு கேட்கிறாரு சுந்தரர். எனக்கு பொண்டாட்டி தேவையா? பறவை நாச்சியார் எனக்கு தேவை. இப்போ 3 தடவை இந்த வீதியில நடக்கிறாரு அன்பருக்காக. எது தேவை எது தேவையில்லைங்கிறது நான் இதுல போட்டு நான் அதை பார்த்து இதை பார்த்து அப்புறம் மீட்டூர்ல கொண்டாந்து ஒரு சபையில கொண்டாந்து சஞ்சி சிரிக்க வச்சு
இதெல்லாமா செஞ்சாரு? இல்ல. அங்க என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப நீங்க இன்னொரு பாருங்க, 51 அக்கரங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதுல 3 மண்டலங்கள் உள்ளது. அங்கதான் 10 தசவாயுக்கள் அங்கதான் உள்ளது. தசநாடிகள் அங்கதான் உள்ளது. இவைகள் எல்லாமே நான் பல குறிப்புகள்ல சொல்லிட்டேன். ஆமா தசவாயுக்கள் எது, தசநாடிகள் எது அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க அப்படின்னா, நான் அடுத்த பதிவுல நான் உங்க லைனுக்கு வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த தசநாடிகளை நம்ம இயக்க தெரிந்தோமானால், தசநாடிகள் 10 விதமான நாடிகள் இருக்கு. அந்த 10 நாடிகளுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு விட்டுட்டாருங்க இறைவன் பலதரப்பட்ட இதுகளை பிரிச்சு விட்டுட்டார். அந்த பலதரப்பட்டதை பிரிச்சு விட்டதுனால கண்ணுல எந்த நாடி இயங்கும், அது எஸ்பெஷலி இடக்கண்ல எந்த நாடி இயங்கும், வலக்கண்ல எந்த நாடி இயங்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். அந்த நாடிகளை இயக்குவதற்கு ஓங்காரம் மட்டுமல்ல, நாம் இப்போ நம்ம சேனல்ல போட்டிருக்க எல்லா மந்திர ஆற்றல்களும் அதுக்கு உதவி செய்து, குறிப்பாக உங்களுக்கு நவபாஷாணம் வாங்குற அன்பர்களுக்கு, அப்புறம் நம்ம இது வேல்மாறல் யந்திரம் வாங்கிய அன்பர்களுக்கு அந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்துல இந்த நுட்பங்களை அவர் வச்சு விட்டுருக்காரு. அந்த மந்திரங்களை நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கனே, நான் உங்களுக்கு வளைச்சு வளைச்சு சொல்றேன். கடலைப்பருப்பு வேக போடுறதுக்கான நேரம் வேற, அதே கடலைப்பருப்பு முழு கொண்டை கடலையா இருந்தா அது வேக போடுறதுக்கான நேரம் வேற, தோரம்பருப்புக்கான நேரம் வேற, சிறுபருப்புக்கான நேரம் வேற. நம்ம உயிராற்றலுக்கும் வினை ஆற்றலுக்கும், நாம் வாங்கி வந்த வினை ஆற்றலுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வேக போடுற நேரம் ஏற்றதாழ்வா இருக்கலாம். அதனாலதான் அந்த குருநாதர்கள் ஒரு ஜீவனுக்கு 2 4 காது, குருநாதர் காது, அந்த எதிரால இருக்க ஜீவன் காது 2, அவ்வளவு. இவருக்கு எனக்கு உனக்கு ஒரே மந்திரம், அப்ப சரி. அப்ப அந்த மந்திரத்தினுடைய வேல்யூ பேரு, அதனுடைய மதிப்பு பேரு. அவனுக்கு அந்த இவங்கெல்லாம் என்ன மனுஷன், அவனுக்கு இந்த மந்திரம் அப்படி நினைக்கும் போது அந்த மந்திரத்தினுடைய ஒரு அந்த பெருந்தன்மை உங்களுக்கு குறைஞ்சு போகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த மந்திரத்தை உரிய வகையில் விளக்கு முன்னால வச்சிருந்து, இன்னைக்கு நம்ம அன்பர் கூட இந்த சகலகலாவதி முன்னால இருக்கிற மாதிரியே பாவனை பண்ணிட்டு வச்சார். ஏன்னா அதை ரொம்ப ரசிச்சேன். அந்த பாவனையில இவங்க படிங்க. என்ன வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன முடியுதோ. ஏன்னா ஒரு குழந்தை போய் அவன் அம்மாட்ட சாப்பாடு அம்மா எங்க இன்னைக்கு சரிகமா பதனிசைல எதை நீ எந்த தாளத்தை எந்த ராகத்தை போட்டு நீ அங்க சோறு கட்டுனா உங்க அம்மா கேட்க போறாங்க. அது கேட்கிற பேசுற மொழியும் அந்த தாய்க்கு புரியும், பேசாத மொழியும் தாய்க்கு புரியும். அப்படி அவன் சாப்பாடு வச்சுக்கோ. அது மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன முடியுதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை விளக்குனால வச்சுக்கோங்க. கட்டாயம் விளக்குதான் உங்களுக்கு சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சி. இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு, அந்த ஒளி இருள் கடிந்து உள்ளத்துக்குள்ள எழும். அதை வச்சுக்கோங்க. அப்ப வச்சுக்கிட்டு இந்த மந்திரங்கள், என்ன மந்திரங்கள் நீங்க பெறப்பட்டதோ, உங்க குருநாதர் எந்த இடத்துல இருந்து எந்த உபதேசம் பண்ணாரோ எல்லாத்தையும் நினைச்சுக்கோங்க. இந்த பிறவில் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் விளக்கடியில இருந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. எண்ணிக்கை இங்க முக்கியம் என்ற குழந்தைங்க. நான் எத்தனை எண்ணிக்கைமா சொல்லணும், எத்தனை தடவமா சொல்லணும், எத்தனை நாள் சொல்லணும். முன்னை வினை முழுதும் ஓய உரைப்பாங்க. என் வினை ஓஞ்சிருச்சுன்னா எனக்கு திருவடி அனுபவம் கிடைச்சு. இந்த திருவடி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த திருவடி, நண்பர்களுடைய திருவடியை தன் கண்ணில் ஒத்திக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு எளிமையா இருக்கு. நமக்காண்டி எவ்வளவு இறங்கி வருது பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்ப அந்த மந்திரங்களை இடையிடலாம் சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது ஆமா நான் மூலாதாரத்துல வச்சுக்கோமா, மணிபுர இன்னும் உங்களுக்கு அந்த பாடி நீங்க இன்னும் உள் உணர்வுக்குள்ள போனோம். உள் உணர்வுக்குள்ள போய் இது உங்களை தூண்டி விடணும். இந்த 51 அச்சரங்களும் தூங்கிக்கிட்டு இருப்போம். அவைகள் எங்கெங்க தொழில்படுதுன்னு அவங்களுக்கு இயல்பே தெரியல கண்ணு. அது தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுவீங்களா, ஆமா நான் செஞ்சு தூங்கிட்டேன், அடிச்சு போட்டா கூட எனக்கு தெரியாது, சுட்டு போட்டா கூட எனக்கு தெரியாது, வெட்டி போட்டா கூட தெரியாது. அந்த தூக்கத்துக்கு ஒவ்வொருத்தர் அந்த அனுபவித்த அனுபவ நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வார்த்தை என்னவாலாம் பாருங்க. ஆண்டு தூங்கிட்டேன்,
இதுவரைக்கும் தூங்குறதே இல்லை, அவ்வளவு தூங்கிட்டேன். மனசுக்கு நிம்மதியா இருக்கு, உடலுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க வந்து மிக ஆழமாக இந்த அருள்நிலைக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது அவைகள் கிளர்ந்து எழும். அந்த வார்த்தையை பாருங்க, கிளர்ந்து எழும். உட்கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே. அகவல்ல பாத்துக்கண்ணு, உள் கிளர்ந்திட. புரியுதா குட்டி? உள் கிளர்ந்திட, அது கிளர்ச்சி பண்ணும். கிளர்ச்சினா என்ன? அந்த அந்த இயற்கைக்கு முரண்பாடாக எது நடந்தாலும், எங்க தவச்சாலை சட்டத்திட்டம் இவ்வாறு உள்ளது, அதை மீறி யாரும் நடக்க விட மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் செய்வோம், எங்களுக்கு இதை நான் அனுமதிக்க மாட்டேன், கிளர்ச்சி. அப்போ இந்த மாயை என்ன பண்ணும் நம்மளுக்குள்ள இருந்துட்டு, இப்ப நான் நேரத்துக்கு சகலகலாவல்லிக்கு சொல்லும்போது சொன்னேன், சுத்தமாயை, பிரகிருதி மாயை, அந்த சுத்த மாயையிலிருந்து என்ன தத்துவங்கள் வெளிவரும், அந்த சகலகலை வள்ளி வந்து எதுக்கு வரா, அந்த யோகினிகள் 64 யோகினிகள் எங்கே வருவார்கள் அப்படின்னு நான் 2-3 நாளா சொல்லிட்டு வரேன். நான் நம்புறேன் குழந்தைங்களா, நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப இவைகள் வந்து கிளர்ந்து இடும், கிளர்ச்சி. நான் நான் வந்து இந்த மாயா சக்திகள் என்ன பண்ணும், நம்மளை மேலிட ஒட்டாமல் கீழே இருக்கும். இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல மாயை வந்து நம்மள இன்னும் பல பிறவிக்கு அது பிடிச்சு சொல்லணும்ல, பிறவிக்கெல்லாம் நம்ம பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும் தானே. அப்படி அந்த பிறவிகளுக்கு பிடித்து பிடரிய பிடிச்சு தள்ளக்கூடிய அந்த மாயா சக்திகள் வந்து இப்போ நம்மகிட்ட நம்மளை வந்து மேல் இழ ஒட்டாமல் தடுக்கும். அப்ப என்ன பண்ணும், நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்துச்சு 10 நாள் பண்ணிட்டோம், பலன் வராத நாள், பொன்னியும் காணுங்க. என்னமோ நடக்கும்னு சொன்னாங்க, பொன்னியும் காணுங்க. அதை செய்யலையே, இதை செய்யலையே, ஏதோ ஒண்ணு செய்யும். அப்புறம் வந்து என்னடா வேலை மன கெட்டு போவோம், வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய எவ்வளவு இருக்குடா உனக்கு இது அப்படி. நான் ஒரு தளத்துக்கு போனாங்க, இந்த மந்திரத்தை சொல்ல சொன்னாங்கடா, நான் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணும் தெரியலையேடா. போடா போடா, பைத்தியங்கள் கூடி 4 பைத்தியங்கள் கூடி வேலையை திராட்டுகள் கூடி அங்க இருந்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க அதை போய் நம்புறீங்க, எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது இருக்குடா. இன்னைக்கு வந்து என்ன தம்பி நான் வரல அப்படின்னு ஒரு தம்பியை கேட்டேன், சங்கத்தை அனுப்பினேன், ஏன் தம்பி வரலன்னு. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்கினா இன்னொரு சாப்பாடு ஃப்ரீமா. அப்போ ஒரு சாப்பாடு 350 ரூபா. அந்த சாப்பாடை நான் ஆர்டர் போட்டேன்னா எங்க வீட்டுல 6 பேர், 6 பேருக்கு அந்த சாப்பாடு வந்துருச்சு. ஒரு சாப்பாடு வாங்கினா ஒரு சாப்பாடு ஃப்ரீ தானே, 350 ரூபா ஒரு சாப்பாடு, 2 சாப்பாடு வந்துருச்சு. நல்ல குளிர சாப்பிட்டு என் பார்த்து வீட்டுல நல்லா தூங்கினோம், சுகமா இருந்துச்சு. வீட்லயும் போராட்டம் இல்லை, உனக்கு கொஞ்சி போடுறேன், கொட்டி போடுறேங்க, அதை போட்டேன், இது போட்டேன், தினமும் சிக்கன் சாப்பிட்டு 350 ரூபாயில நாங்க 6 பேர் சாப்பிட்டோமா. எப்படி நமக்கு நம்மளை வெளியே இழுத்துட்டு வர்றதுக்கான மாயைகள் இவைகள் எல்லாம் நம்ம புலன் நுகர்வுக்கும் பொறி நுகர்வுகளுக்குமான மாயை. இப்போ அதெல்லாம் வந்து அந்த புலன் நுகர்வுக்கும் பொறி நுகர்வுக்கும் தகுந்த தீனியை இறைவன் கொடுப்பான். 5 நின்னை தந்தனை. இறை அனுபவம் அது பராசக்தி வடிவத்துல இருக்கலாம், நீங்க வேல்மாறல் வடிவத்துல இருக்கலாம், எந்த மந்திரங்களுக்கும் அது வந்து கண்ணுக்கு பல காட்சிகளை காமிக்கும், காதுக்கு பல தொனிகள் நல்ல இசைகளை காமிச்சு கொடுக்கும். நம்ம வாயெல்லாம் தித்திட மனமெல்லாம் தித்திட மன்னியமை அறிவெல்லாம் தித்தித்திட ஊனெல்லாம் தித்தித்திட உயிரெல்லாம் தித்தித்திட, அப்படி ஒரு தித்திப்பு நமக்கு பிடிச்ச தித்திப்பு. சில பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காது, நம்ம லைட்டா இனிப்பு இருந்தா பரவாயில்ல, அப்படி தித்திப்பு. பால் பாயசத்துல லைட் இனிப்பு போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தானே இருக்கும், ரொம்ப திக்கா போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு கப் சாப்பிடும், அது மாதிரி நம்ம நாவுக்கு தந்தாங்க. இப்ப இந்த மந்திரங்களை நீங்க உச்சாரணம் பண்ண பண்ண உங்களுக்கு காதுக்கு தெளி வரும், கண்ணுக்கு ஒளி வரும், வாய் இனிக்கும். சொல்லியிருக்கிறாங்க, அருள் அனுபவப்பட்டவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இந்த 350 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கும்போது அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்புறீங்க. நம்ம இவ்வளவு பேர் கத்திருக்கிறாங்க நம்ம அருளாளர்கள், ஏடா உனக்கு இது கிடைக்கின்றா அது கிடைக்கின்றா, இங்க வாடா உனக்கு என்ன கிடைக்கும், சொல்லுவார் செல்வர் சிவபுரத்துள், செல்வரா சொல்லுவார் செல்வர்டா. இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். நீ பணக்காரன் அவனுக்கு தானே விரும்புற, செல்வர்டா. சிவபுரம் போனோம்னு தானே செல்வர், சிவபுரம் அந்த செல்வர் அங்கேயும் போடலாம் அங்கேயும் போடலாம், சிவபுரம் போனோம் தானடா நீங்க விரும்புற, சிவபுரம் கிடைக்கின்றா உனக்கும்.
சிவபுரம் கிடைக்கும். சொல்லுவார் செல்வர், நீ செல்வன் ஆகலாம். இதான விரும்புறோம். ஒண்ணு சிவபுரம், இல்லாட்டி இங்க செல்வன். இரண்டும் தரும்னு சொல்லாரு. இதை விட வேற என்னடா வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா 350 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் 350 ரூபாயும் கொடுக்குறேன். என்னுடைய ஸ்கிரீன், என்னுடைய லிவர், என்னுடைய கிட்னி என்ன வேணா கொடுக்குறேன். அது அழிஞ்சு போட்டு அது செத்து போட்டு எது வேணா நம்ம 10 வருஷம் நீங்க சாப்பிட்ட உணவுல வந்து நிறைய உணவுல சேர்க்கக்கூடாத பொருட்கள்லாம் சேர்த்திருப்பாங்க. சில கெமிக்கல் அது உங்க ஸ்கிரீனை கெடுத்துருச்சு, உங்க லிவரை கெடுத்துருச்சு. அதை நம்புறோம் நம்ம. இவர் சொல்றாரு, நான் உன்னை வாழ்க்கைங்க, நான் உன்னை வாழ்விப்பேன். மணிவாசகர் சொல்றாரு, வாழ்விக்கண்டா வாடா சொல்றாரு. எப்படி வாழ்விக்க போற? வாழ்விக்க போறேன். உன்னை வாழ்விப்பேன். எது வாழ்விப்பேன்? இந்த வாழ்வு அற்று போகும்படியாக அங்க ஒரு வாழ்வு இருக்குடா, அதை காமிச்சு கொடுத்து நான் வாழ்வர வாழ்வித்த மருந்தே, பிறவி குறித்து மருந்தாக இருந்து இந்த வாழ்வு எப்பவுமே வந்து ஒரு குடம் தண்ணீர்ல பாதி குடம் தண்ணீரை கூட்டிட்டோம்னா பாதி குடம் காதில் உள்ள போகுது. அந்த அந்த வெற்றிடம் இருக்குது ஒட்டாது. எல்லா இடத்துலயும் காத்து புகுந்துக்கும். இடத்துக்குள்ள நான் காற்றோ மாயோ புக விட மாட்டேன்டா. பால் வர சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்துல அட் எ டைம் வர வாழ்வித்த மருந்து. ஏய், நான் உன்னை அப்படி வெற்றிடமா விட மாட்டேன்டா கண்ணு, நான் உன்னை வாழ்விக்கிறேன்டா அப்படி சொல்றாரு. வாழ்கின்றாய் நீ, என்னன்னா இப்படி ஒரு சாப்பாடு, இப்படி ஒரு தூக்கம், இதுக்கான நீ பிறந்த? வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சம். நீ ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி கூப்பிடாரு நம்மள. வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சம், வல்வினைப்பட்டு சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்கால். என்னடா இப்படி தின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டேன். ஆடு மாடு கோழி குருவி நாய் மாதிரி வாழ்ந்து சொன்னான். நாய் போய் வந்து இவனை எங்க வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ண கேட்டான். நாய், என்னப்பா கம்ப்ளைண்ட் பண்ண? இனி நாய் மாதிரி நான் வாழ்ந்தேன்னு உன் பையன் சொல்லிட்டான். அது என்னன்னு கேளு. நாய் மாதிரி வாழ்ந்துட்டேன்னு சொல்ல உன் பையன். என்னோட அவனை ஒப்பிடலாமா? அவன் யாங்க என்ன அவனோட? ஆமா, நான் என் தலைவன் எந்த உருவத்துல வந்தாலும் நான் கண்டுக்குவேன். அவன் கண்டுக்குவானா? தலைவனை அறியாத நாய் அந்த நாய். அது என்ன பார்த்து நாயிங்கு அவன் என்ன? இது சிந்திக்கும் ஐயா. தமாசு சொல்லல, உங்களை சிரிக்க வைக்க, எனக்கு சிரிக்க வைக்க பேசவே தெரியாதுங்க. அந்த நாய் அவன் அப்பாட்ட போய் சொல்லு, என்ன நாயின்னு சொல்லிட்டான். தலைவனை அறியாதவன் பையன். அவன் எவ்வளவு மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கான். 51 அச்சரங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. இடகலை அவங்ககிட்ட தான் இருக்கு. பிங்களை அவங்ககிட்ட தான் இருக்கு. புய்மனை அவங்ககிட்ட தான் இருக்கு. ரசமாயுக்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. இதை இயக்கும் தலைவனும் அவன் உள்ளத்துக்குள்ளதான் இருக்கான். அவனை இயக்க தெரியாமல் அவன் மயங்கிக்கிட்டு கிடக்கான். என்னைய பார்த்து நாயிங்க. நான் சொல்லு, ரைட்டு தானப்பா, நீ அவன் நாயின்னு சொல்லாப்பா, மன்னிப்பு கேட்க போப்பா, மன்னிப்பு கேட்கணும். நம்ம நாயின்னு சொல்லக்கூடாது கண்ணு. தலைவனை அறியாத நம்ம எல்லாருமே குருட்டு நாய். வள்ளல் பெருமானால் நேற்றுக்கு ஒரு அன்பர் கேட்டாரு, ஏமா நாய்னா நாயை பற்றி என்னமான்னு கேட்டாரு. அவருக்காக இதை சொல்றேன். 48 நாய்கள் சொல்லியிருக்கிறார்கள் மணிவாசகர். அந்த நாய், ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு டெபனிஷன் இருக்குன்னு. அந்த 48 நாய்க்கும் உரிய வேலை வரும்போது நாய் எதுக்காண்டி நாய் வந்து நம்ம நாயோடு ஒப்பிட்டு சொல்லாரு அப்படின்னா, கடையனாயிலும் கடையனாயினே, திருநாய், ஊர் நாய், அலைப்புண்ட நாய், அப்படி நிறைய நாய்கள் சொல்றாரு. நான் என்ன, நீங்க நாய் வந்து கோச்சு பண்ணுங்க பாரு. நீ என்ன நாயின்னு சொல்லக்கூடாது கண்ணு, நான் என் தலைவரை கண்டுகிட்டேன். ஏதோ ஒரு ஆங்கில நாவல்ல நான் படிச்சேன் கண்ணு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது படிச்சு. ஏற்கனவே இது எனக்கு சப்ஜெக்டா வேற இருந்துச்சு. ஆனா கூட நான் படிச்ச லட்சம் அவ்வளவுதான் வச்சுக்கோங்க, வேற என்ன செய்ய முடியும், என் படிப்பு உள்ளதான் தரோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த இதுல வந்து அந்த பையன் காணாம போயிட்டாங்கன்னு. கொஞ்சம் வயசுல 4-5 வயசுல காணாம போயிட்டான் அந்த பையன். வாலிப வயசு வந்தப்ப அவங்க வீட்டு நாய் ஓடி போய் அவனை பிடிச்சு அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கு. அவன் அப்பா அம்மா வந்து பாக்குறாங்க, நாய் குறைக்காம கட்டி பிடிச்சிருக்கேன்னு. அப்புறம் அவன் சொல்றான், நான் இந்த பையனை அடையாளம் காமிக்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் அடையாளம் கண்டுபிடிச்சு. அப்ப நம்ம அப்படி அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல பாத்தீங்களா? அத வந்து அந்த ஒரு நாவல்ல நான் ஒரு அந்த நான் டீட்டெயில் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அதுல நான் படிச்சேன். எனக்கு சரி, அது நாயின் அன்பர்கள் கேட்டதுனால சொன்னேன். இப்ப நமக்கு இந்த அச்சரங்களை
நாம் இந்த மந்திர ஆற்றல் கொண்டு எழுப்ப முடியும். அந்த நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். நம்பிக்கையோடு எழுப்புங்க, உங்களுக்கு அவர் எல்லாம் செய்யும். அப்ப அந்த அந்த மந்திர ஆற்றல் கொண்டு எழும்பும் போது, அந்த மந்திர ஆற்றல் மூலமாக உங்களுக்கு இடகலை, பிங்கலை 2 தயிர் கடைவீங்கல்ல, தயிர் கடையத பார்த்திருக்கீங்களா? இப்படியே செய்யணும். தயிர் கடையும் போது இப்படியே செய்யணும். அப்படி செய்யும்போது ஒன்று இங்க போகும், ஒன்று அங்க போகும். இப்ப நீங்க இந்த கிரியா யோக சாதனை அப்படின்னு கிரியா யோகம் பற்றி ஒரு யோகம் இருக்கு. நம்ம அந்த அருளாளர் பெருமக்கள் எல்லாம் இப்ப சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஆஹ் நம்மளோட 2 கால்லையும் பெருவிரல் இருக்கு பாருங்க, 2 பெருவிரலையும் ஒரு மல்லிப்பூ, பிச்சிப்பூ, வெள்ளைப்பூ கொண்டு அவங்க தொட்டு விடுவாங்க. ஏன்னா குழுவினை ஆற்றல் உருக்கி எடுத்த வெள்ளிக்கம்பி மாதிரி நம்ம உடம்புல வீணாதென்றில் பயணிக்கும். அது பயணிக்கிட்டோம் அப்படின்னு அந்த குருநாதர் சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம சமணம் போட்டு அவர் முன்னால இருக்கோம்னா 2 காலையும் அவர் தொட்டு விடுவார். அதை தொட்டு விட்டு நம்ம முன்னால ஒரு 7 தீபம் ஏற்றி வைப்பாங்க. அந்த கிரியா பயிற்சி 7 தீபம். எதுக்கு 7 தீபம்னா இந்த ஆதார நிலைகள் 6ம் நம்ம தளத்திலே கூட கிரியா யோக சாதனை அதாவது உபதேசம் வாங்கிய தொண்டர்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் 6 உடல்ல 6 ஆதாரம், உச்சந்தலை சேர்த்து 7 ஆதாரம். அதுக்கு 7 தீபம் ஏற்றி வச்சுப்பாங்க. அவங்க இதை கற்றுக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம கண்ணுல கொண்டு அதை வைப்பாங்க. அந்த பூ, அந்த கால் 2. அப்போ இந்த திருவடி அனுபவம் பெரும் இடம் இந்த கண்ணுக்குள்ள, அந்த கருங்குலைக்குள்ள, அதுக்குள்ள நம்ம பெறணும். அப்போ இப்ப நீங்க சுழுமுனை கண்டபின் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த சுழுமுனைய காணுவதற்கு இந்த 51 அச்சரங்களும் கிளர்ந்து எழணும். தச வாயுக்களும் தச நாடிகளும் கிளர்ந்து எழணும். அதன் மூலமாக அந்த கிளர்ச்சியின் மூலமாக அந்த ஊசி முனை, நான் ஏற்கனவே உங்களுக்கு பிராணாயாம பயிற்சியின் மூலமா ஒரு ஊசி காமிச்சேன் உங்களுக்கு. இந்த ஊசி நீங்க நம்ம ஊசியில சைடுல இருக்கும் கோல், இந்த ஊசியில அடிப்பகுதியில இருக்கும் கோல். இந்த வீணாதண்டின் அடிப்பகுதியில் இந்த கோல் இருக்கு பாத்தீங்களா? ஊசி நுனையை விட